நார்மலா நம்ம ஒரு அடுப்ப யூஸ் பண்றதுக்கோ, ஒரு ஏர் ப்ளோவர் வச்சு அந்த அடுப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கி யூஸ் பண்றதுக்கோ எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அட ஆமாங்க. இப்ப நம்ம நார்மலா 3 கல்லு வச்சு நம்ம செங்கல் வச்சு நம்ம அடுப்ப பத்த வைக்கிறப்ப, அதுல அந்த நெருப்பு வந்து ஓரளவுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா இந்த ஏர் ப்ளோவர் யூஸ் பண்றப்ப அந்த நெருப்பு வந்து கொஞ்சம் ஏர் உள்ள வந்து நல்லா ஸ்பீடா ஒர்க் ஆகும் தான் கான்செப்ட்டே. இந்த மாரி அடுப்புல நம்ம என்னென்ன செக் பண்ண போறோம்னா, இந்த பால் வந்து எவ்வளோ நேரத்துல சூடாவுது, இந்த ஏர் வந்து எப்படி இருக்கு, அந்த நெருப்பு வந்து நல்லா வருதா வரலையான்லாம் தான் செக் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எனக்காண்டி ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் 4,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட தொட போறோம். அதனால எல்லாரும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்கப்பா. இந்த வீடியோல ப்ளே ஆயிருக்கப்ப எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்ப எல்லா கான்செப்டும் நான் ஓனா பண்ணது. அது எப்படி பண்ணதெல்லாம் நான் சொல்லல. இப்ப அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் தான் சொல்லப் போறேன். நம்ம நார்மலா அடுப்ப யூஸ் பண்றப்ப அந்த அடுப்போட நெருப்பு வந்து கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த ஏர் ப்ளோவர் யூஸ் பண்றப்ப அந்த நெருப்பு வந்து செம்ம ஸ்பீடா வருது. உண்மையாலே பால் வந்து ரொம்ப சீக்கிரமாவே காய்ச்சிருது. இந்த அடுப்ப பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தோட நேம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா